ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இது எங்கிருந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, சிதம்பரத்துல இருக்கிற பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்களும் சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிச்சாவரம் மிஸ் பண்ணாம வந்து சுத்தி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மாய்ஸ்சர் அண்ட் சன்ஸ்கிரீன் பத்தி தான் பார்க்க போறோம். மாய்ஸ்சர்னா என்ன, சன்ஸ்கிரீன்னா என்ன, மாய்ஸ்சர் என்னென்ன மாய்ஸ்சர் இருக்கு, என்னென்ன சன்ஸ்கிரீன் இருக்கு அப்படிங்கறத வீடியோ நம்ம பார்க்க போறோம். என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாய்ஸ்சரைசர் பத்தி நம்ம பார்க்க போறோம். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா, ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியம். இந்த யூடியூப்லாம் ஸ்டார்ட் ஆனதுல ரெண்டு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதனால கண்டிப்பா நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஃபேஸை நல்லா சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் ஆக்கிடும். சன்ல இருந்து பொல்யூஷனும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், ஹைட்ரேட்டா வச்சுக்கும், பிஹெச் லெவல பேலன்ஸா பார்த்துக்கும். நீங்க மேக்கப்லாம் யூஸ் பண்றீங்கன்னா ஈஸியா பிளெண்ட் ஆகும். அதாவது கேக்கி பேட்சி அந்த திட்டுலாம் இல்லாம நல்லா ஈவனா ஈஸியா நம்மள வந்து பிளெண்ட் பண்ணும். இதுதான் மாய்ஸ்சரைசரோட பெனிஃபிட்ஸ். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர்லாம் இருக்கு. நார்மல் மாய்ஸ்சரைசர் இருக்கு, பிரைட்னிங் அண்ட் ஒயிட்னிங் மாய்ஸ்சரைசர் இருக்கு, க்ளோ மாய்ஸ்சரைசர் இருக்கு, ஏஜினிங் மாய்ஸ்சரைசர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி சைன்ஸ் ஆஃப் ஏஜினிங் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ மாய்ஸ்சரைசர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசர் எந்த அளவுக்கு முக்கியமோ சன்ஸ்கிரீனும் ரொம்ப முக்கியம். நம்மள வெயில இருந்து பாதுகாக்கிறது சன்ஸ்கிரீன் தான். இல்ல UVA UVB அப்படின்னு ரேஸ்லாம் இருக்கு. அல்ட்ரா வயலட் ஏஜினிங், அல்ட்ரா வயலட் பர்னிங் அப்படிங்கிறது இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா SPF 30 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. இந்த SPF 30 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து அவர் கணக்கு வந்து குறிக்கும். எத்தனை மணி நேரத்துக்கு நம்மள வந்து சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கறதா இந்த SPF 30 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து SPF 30 அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மணி நேரத்துக்கு உங்களை சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சன்ஸ்கிரீன் நீங்க திருப்பியும் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிரேட் இருக்கு. கிரேட் அப்படிங்கிறது செல்சியஸ். இப்போ வந்து SPF 30 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன சொன்னேன், அவர் கணக்கு சொன்னேன். அதே மாதிரி கிரேட் அப்படின்னு இருக்கு. PA2+, PA3+, PA4+ அப்படின்னு இருக்கும். நீங்க சன்ஸ்கிரீன் வாங்கினா அதுல பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ், எத்தனை டிகிரி செல்சியஸ்ல இருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கறதா இந்த கிரேட். PA2+, PA3+, PA4+ அப்படிங்கிறது இருக்கு. இப்போ என்னோட சன்ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா. SPF 50 இருக்கா, 50 இருக்குங்களா? இது வந்து அவர் கணக்கு குறிக்கும். இதே கிரேட் இருக்கு பாருங்க, PA4+ அப்படின்றத இது வந்து டிகிரி செல்சியஸ். எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல இருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு PA2+ இருக்குன்னு வச்சீங்களா, இது வந்து மினிமம் ப்ரொடெக்ட் பண்ணும். அதே வந்து 3+ அப்படின்னுச்சுன்னா மீடியம், அது 4+ அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு மேக்சிமம் டிகிரி செல்சியஸ்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கறதா இந்த கிரேட் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து SPF 30 ல இருந்து 50 வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சன் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கறத பார்த்து நீங்க வாங்கிக்கணும். அதே மாதிரி கிரேட்ல இருக்கு பாத்தீங்களா, அதையும் பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 3 விதமான சன்ஸ்கிரீன் இருக்கு. கெமிக்கல் சன்ஸ்கிரீன், பிசிக்கல் சன்ஸ்கிரீன், மினரல் சன்ஸ்கிரீன். இந்த 3 சன்ஸ்கிரீன்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினரல் சன்ஸ்கிரீன் தான் ரொம்ப 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 பெஸ்டானது. இந்த மாதிரி டெக்ஸ்சர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீம்லயும் வரும், ஜெல்லுலயும் வரும், டிண்டர்லயும் வரும். இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சு நீங்க வந்து வாங்கிக்கணும். இப்போ மாய்ஸ்சரைசர்னா என்ன, சன்ஸ்கிரீன் என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும், மாய்ஸ்சரைசர் எந்த அளவுக்கு எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும், சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு குவான்டிட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணணுமா, இல்ல மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணணும், அப்புறமா தான் நீங்க அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எந்த குவான்டிட்டி அளவுக்கு நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த விரல் இந்த அளவு தான் நீங்க வந்து எடுக்கணும். கொஞ்சமா நீங்க வந்து தீர்ந்து போச்சு, கொஞ்சம் தான் இருக்கு.
இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் எப்பயுமே எடுக்கணும். நெறையாலாம் எடுத்து நீங்க வந்து அப்பி போடக்கூடாது. இப்ப நீங்க ஒயிட்னிங், பிரைட்னிங்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, நெறைய எடுத்து யூஸ் பண்ணா ஒரே நாள்ல நல்ல பிரைட்னிங் வந்துரும். இல்ல 2டே நாள்ல வந்துரும் அப்படின்னு நெறைய குவான்டிட்டி எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சமா இந்த கையளவுக்கு இவ்வளோ தான் எடுத்து, நீங்க கொஞ்சமா நீங்க இந்த மாரி எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். உங்க நெக்லலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டா நீங்க வந்து பிளெண்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ரஃப்பாலாம் போட்டு நீங்க வந்து பிளெண்ட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க வெயில்ல போறீங்க அப்படின்னா, சன்ஸ்கிரீன் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல அ நீங்க வந்து இல்ல சும்மா நீங்க ஆஃபீஸ் போறீங்க, கொஞ்ச நேரம் தான் நீங்க வெயில்ல இருப்பீங்க அப்படின்னா, நீங்க சன்ஸ்கிரீனும், மாய்ஸ்சரைசர் 2ம் கொஞ்சமா நீங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அடுத்தது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஷர் ரோஷரோட சன்ஸ்கிரீன் நான் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட் இது. சூப்பரான பிராண்ட். இப்போ வந்து எந்த அளவுக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும்னா, இந்த 2 ஃபிங்கர் இருக்கா? இதுல இங்க இருக்கு பாருங்க. இதுல தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இது ஃபுல்லா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லா எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா 2டே நாள்ல உங்களுக்கு சன்ஸ்கிரீன் காலியா போயிடும். அதனால இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 ஃபிங்கர்ஸ் இந்த இடத்துல தான் நீங்க வந்து வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து எடுக்கணும். இவ்வளவுதான். இந்த அளவுக்கு எடுத்துட்டு நீங்க வந்து ஃபேஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சமா எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது மாஸ்க் நான் எப்படி நம்ம மாஸ்க்ல ஃபேஸ் மாஸ்க் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜென்டிலா நீங்க வந்து பிளெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஆஷாலாம் போட்டு பண்ண தேவை. அவ்வளவுதான். இது நீங்க போட்டீங்கனாலே உங்க ஸ்கின்னுக்குள்ள அப்படியே அப்சர்வ் ஆயிடும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா க்ளாஸியாக க்ளோவாக இருக்கு இல்லையா? இந்த யூஷர் ரோசர் வந்து பிராண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிராண்ட். இது வந்து கெமிக்கலே கிடையாது. இது வந்து ஃப்ரான்ஸோடது. இதோடது எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளான்ட்டோட எக்ஸ்ட்ரஸ்லேருந்து எடுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க 100%. ஓகேங்களா? அதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. மீறி இருக்கிறத கொஞ்சம் என்னோட நெக்லையும் பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை நான் என்ன செய்வேன்னா, கையில ஃபுல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இந்த மாதிரி கையில தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும், காம்பாக்ட் பவுடர் வச்சு நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோல 2 விஷயங்கள் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்கிரீன். மாய்ஸ்சரைசர்ல என்னென்ன மாய்ஸ்சரைசர் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது மாதிரி சன்ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே போல வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்.